ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு லன்ச் vlog. நான் உங்கள் பிரியா தீபக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற பால், அந்த பால்லேருந்து எப்படி வீட்டுக்கு தேவையான சுத்தமான நெய் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 1 மந்த்தாக சேர்த்து வச்ச பாலாடையை எடுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு 3 கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு தடவையும் மிக்சியில் போட முடியாது. அதனால் ஒவ்வொரு பேட்சாக 1 by 1 எடுத்து மிக்சியில் போட்டு வெண்ணெய் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பாலாடையை போடுறோம். இதில் நம்முடைய ஃபஸ்ட் பேட்ச் பாலாடை, இதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தயிர் ப்ளஸ் சில் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு இதை அரைக்க ஆரம்பிக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப அதிகமாக தொடர்ந்து அரைக்காமல் கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி இது பண்ணிக்கலாம். இப்படி அரைக்க பாலாடையில் இருக்கிற கொழுப்பு தனியாக பிரிஞ்சு வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே திரண்டு வர ஆரம்பிக்கும். நல்லா அரைச்சி முடித்ததும் பார்த்திங்கன்னா, இப்படி வெண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குளிஞ்ச தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் இந்த பட்டரில் இருக்க பாலாடையெல்லாம் போய் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டர் கிடைக்கும். வாஷ் பண்ணி முடித்ததும் ஒவ்வொரு பேட்சையும் தனித்தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பட்டரையும் பார்த்திங்கன்னா, எனக்கு இவ்வளோ பேட்ச் கிடச்சிது. இவ்வளோ பட்டரும் நம்மளுக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. இதில் கொஞ்சம் பட்டர் மட்டும் நான் வீட்டுக்கு தனியாக தினசரி யூஸ்க்காக தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். கேக் செய்ய, கிட்ஸுக்கு ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி தரேன், சாண்ட்விச் பேக் பண்ண, இந்த மாதிரி யூசஸ்க்காக கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். மீதி இருக்க பட்டரை வச்சு நம்ம வீட்டில் எப்படி நெய் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் எல்லாத்தையும் அதில் சேர்த்து மிதமான தீயில் வச்சு மிதமான சிம்மில் வச்சு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் பட்டர் உருகி மேலே ஸ்ப்ரே மாதிரி வர ஆரம்பிக்கும், அந்த நுரையாக வர ஆரம்பிக்கும். இப்படி 30 to 35 மினிட்ஸ் மிதமான சூட்லேயே வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக கண்ணாடி மாதிரி வர ஆரம்பிக்கும். நம்ம பட்டர் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, நுரையாக இருந்துச்சு, அது போய் இப்போ வந்துட்டு கண்ணாடி தன்மையான நெய் நம்மளுக்கு தெளிவாக கிடச்சிக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை இல்லைனா முருங்கைக்கீரை சேர்த்து போட்டோன்னா அந்த கீரை வந்துட்டு சுருண்டு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெய் ஆறுனதும் அதை ஃபில்ட்ரு பண்ணி சுத்தமான டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டுக்கு தேவையான வெண்ணெயும் நெய்யும் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.